Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆம் ஆத்மி வர்சஸ் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் என மூன்று முனை மோதல். மும்முனை போட்டி தானா டெல்லி சட்டசபை தேர்தல்? மும்முனை போட்டியா இருந்தா பாஜகவுக்கு வாய்ப்புகள் அதிகம். 53% ஆம் ஆத்மி, பாஜக 38%, காங்கிரஸ் 4%. வெறும் 4% தான். காங்கிரஸ் கொஞ்சம் முன்னேறி வரும் இன்னைக்கு. ஏன்னா ராகுல் காந்தியினுடைய உழைப்பு பெருசா இந்தியா முழுக்க போட்டுன்னு வராரு நிறைய. மனசார நாங்க காங்கிரஸ் முன்னேறிட்டுன்னு நினைக்கிறோம். சரி, முன்னேறிட்டுன்னா காங்கிரஸ் முன்னேறினா அது ஆம் ஆத்மிக்கான பின்னடைவுன்றீங்களா? கண்டிப்பா. ஹரியானா, மகாராஷ்டிரா இதுல அவங்க ஏறி தான் போயிருக்காங்க. இப்பவும் கடுமையான உழைப்பு, RSS கடுமையாக ஒர்க் பண்றாங்க. துல்லியமா அமித்ஷா ஒவ்வொரு இதையும் பின் பாயிண்ட் பண்ணி ஒர்க் பண்றாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள அது மாறாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். பாஜக ஓட்டு, இந்த ஓட்டு காங்கிரஸ் கொஞ்சம் நல்லா மும்முனை போட்டியா உருவாக்கிட்டாங்கன்னா ஒரு வாய்ப்பு வரும். அது மோடியின் திட்டம் என்னவா இருக்கும் சார் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில்? பாஜக ஆட்சி அமைக்கிறது அவருக்கு திட்டம். அதுல ஆம் ஆத்மியை பலகீனப்படுத்தணுங்கிறது அவருக்கு திட்டம். 4.3 வாசன் போன பிறகு 4ன்னு வச்சுக்கிடுங்க. தொல் திருமாவளவுக்கு 0.7% வாக்கு தான். மதிமுகவுக்கு 0.9% வாக்கு தான். ஜெயலலிதா ஒரு சீட்டு தான் தர முடியும்னு துரத்தி விட்ட பிறகு கம்யூனிஸ்டுகளுக்கு 6.5% ஓட்டு தான். அப்போ இவங்கெல்லாம் RK நகரில் டெபாசிட் இழந்த திமுக ஆதரிச்சு திமுகவோட நின்று ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில ஜெயித்திருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வெற்றி பெறதை வரை தொடரும். ஏன்னா அங்க இருந்து யாராவது வெளியேறினாங்கன்னா அது தண்ணியில விட்டு தரையில தூக்கி போட்ட மீன் மாதிரி துடிச்சு சாக வேண்டியதான். சார், டெல்லி சட்டசபை தேர்தல் சேம் அதே பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு நடக்கிற அன்னைக்கே வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரையில் 3 முனை போட்டி சார். ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து 2 டென்யூரா இருக்கிற ஆம் ஆத்மி 3 முறைன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியா. இடையில ஒரு 48 நாளா என்னமோ ஆட்சி கவிழ்ந்தது. 3 முறை சட்டமன்றத்தில். ஆமா, ஆம் ஆத்மி வர்சஸ் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் என 3 முனை மோதல். மும்முனை போட்டி தானா டெல்லி சட்டசபை தேர்தல்? மும்முனை போட்டியா இருந்தா பாஜகவுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இருமுனை போட்டியிலே பாஜக பெரிய வெற்றியை பெற்றாச்சு. அது மும்முனையா களமா இருந்ததுன்னா வாய்ப்புகள் அதிகம். பார்லிமெண்ட் தேர்தலில் மோடி தலைமைக்கு விழுந்த வாக்குகள் 2 முறை அது சட்டமன்ற தேர்தலில் இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போயிருக்குது. இது 3ஆவது முறை அந்த களம் வருது. இந்த களத்தில் ஆம் ஆத்மிக்கு போகாம பாஜக அதை வெற்றி பெறணுங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு இது பண்றாங்க. ஹரியானாவில் வெற்றி பெற்ற பாஜக, மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்ற பாஜக மிகப்பெரிய வேலையை அங்கே பார்க்குறாங்க. அதில் பூர்வாஞ்சாலுங்கிற பகுதி வட இந்தியாவில் கொஞ்சம் முன்னேறாம பாமர மக்கள் அதிகம் உள்ள பகுதி. அங்க இருந்து அந்த பகுதி யூபியில் ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஜார்க்கண்ட்லயும் பூர்வாஞ்சாலுங்கிற பகுதி இருக்கு, பீகார்லயும் இருக்குது. அந்த பகுதியிலிருந்து மைக்ரேட் ஆகி வந்த மக்கள், பாமர மக்கள், அந்த மக்கள் வாக்குகள் மைக்ரண்ட் லேபரர்ஸ் தான் அவங்க பெரும்பாலும். அந்த மக்களை டார்கெட் பண்ணி அந்த யூபியில் உள்ள பாஜக தலைவர்கள் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில இருந்து, மராத்வாடா ரீஜியன்ல இருந்து டெல்லிக்கு மைக்ரேட் ஆகி வந்த மக்களை மகாராஷ்டிரா பகுதியில் உள்ள பாஜக தலைவர்கள் கடுமையாக ஒர்க் பண்ணி அவங்கள வாக்களிக்கக்கூடிய அந்த இதை பண்றாங்க. அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தி பாஜக ஆம் ஆத்மியை தோக்கடிச்சிடணும்னு முயற்சி பண்றாங்க. இது கடந்த 3 முறை 3 டென்யூரா பிரதமரா இருக்கிற மோடி, அதாவது கிராமத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஊர் பூரா உன்னைய பாராட்டுறாங்க, உள்ளூர்ல ஒரு பயம் உன்னை ஏத்துக்க மாட்டேன்றான் மாதிரி டெல்லியில பிஜேபியால ஒண்ணுமே பண்ண முடியல. இதே உழைப்பை கடந்த முறை இதே வார்த்தையை கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் ரவீந்திர சாமி என்கிட்ட பேசியிருக்கீங்க. இந்த முறை அதே உழைப்பு போடுறதா சொல்றீங்க. எப்படி சாத்தியமாக? அதுல வேற ஒரு வைராக்கியத்தோடு திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அங்க நான் ஜெயிச்சாதான் மறுபடியும் முதல்வர் ஆகும் அப்படின்ட்டு வேற ஒரு முதல்வரை அங்க அமர வச்சாரு. அப்படி இருக்கும்போது எப்படி சார் இந்த களத்துல எதிர்கொள்ள முடியும்? அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த சாதனையை நம்ம குறைச்சி மதிப்பிடல. சரி, ஆனா காங்கிரஸ் கெஜ்ரிவாலை காலி பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்து தந்துருவாங்கன்னு நம்புறோம். காங்கிரஸ் கடந்த முறையே வெறும் 4.26%, வெறும் 4%. ஆம் ஆத்மி 53.57%, பாஜக 38.51%. நம்ம 53% ஆம் ஆத்மி, பாஜக 38%, காங்கிரஸ் 4%.
வெறும் 4% தான். காங்கிரஸ் கொஞ்சம் முன்னேறி வரும் இன்னைக்கு. ஏன்னா ராகுல் காந்தியினுடைய உழைப்பு பெருசா இந்தியா முழுக்க போட்டுன்னு வராரு நிறைய. மனசார நாங்க காங்கிரஸ் முன்னேறிட்டுன்னு நினைக்கிறோம் மாதேஷ். சரி, முன்னேறிட்டுன்னா காங்கிரஸ் முன்னேறினா அது ஆம் ஆத்மிக்கான பின்னடைவுன்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா ஆம் ஆத்மி தான் மெயின் எதிரி. அந்த மத சார்பற்ற பிஜேபில இருந்து கொஞ்சம் வாக்க சரிச்சிட்டாரு, காங்கிரஸுக்கு தூக்கிட்டாங்கன்னா. பிஜேபில இருந்து அவரு சரிக்கிறாரு ஆம் ஆத்மி, காங்கிரஸ் சரிக்கல. ஏன் எடுக்காது? முழுக்க இந்துக்களின் விரோதியா காங்கிரஸ் இருக்காங்க. இவராவது கொஞ்சம் சாஃப்ட் இந்துத்துவா வந்து நீங்களே சொல்லுங்களே, அனுமான், அது என்னது, அனுமன் சாலிசா, அனுமன் சாலிசா, அந்த முஸ்லீம்கள்ட்ட எல்லாம் வந்து வளர்ச்சி அது இதெல்லாம் சொல்லி நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஓசியில ஓட்டு போடாதீங்க காங்கிரஸுக்கு, அதெல்லாம் பண்ணி அவர் கொஞ்சம் வேலைகளை பார்க்கக்கூடியவர். அது மட்டும் இல்ல, சாஃப்ட் இன்டு ஐஎம் ஏ பனியா ஐ நோ பிசினஸ், ஐஎம் ஏ பனியா ஐ நோ பிசினஸ்ன்னு சொன்னா நான் ஒரு வியாபாரி, எனக்கு வியாபாரம் தெரியுங்கிற மட்டும் இல்ல, டெல்லியில் உள்ள மெர்கண்டைல் கம்யூனிட்டியை நான் பனியா தான், எனக்கும் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் அதெல்லாம் செய்யக்கூடியவர். உங்களை மாதிரிப்பட்ட பனியாக்களுக்கும் அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு டேலண்டடு, மறுக்க வரல. அவருக்கு போகக்கூடிய அந்த முஸ்லீம் ஓட்டுகள், ஆன்டி பிஜேபி ஓட்டை காங்கிரஸ் வந்து நீங்க 4% போச்சு இல்லையா, அது போகாம ஒரு 14% எடுத்துட்டாங்கன்னா பாஜகவுக்குள்ள. ஏன் 38 இருக்கிற பிஜேபி 20 மாறாது, 15 மாறாதா என்ன? அது அந்த அளவுக்கு மாறல மாதேஷ். நம்ம ஹரியானா, மகாராஷ்டிரா இதுல வந்து அவங்க ஏறி தான் போயிருக்காங்க. இப்பவும் கடுமையான உழைப்பு, ஆர்எஸ்எஸ் கடுமையா ஒர்க் பண்றாங்க. துல்லியமா அமித்ஷா ஒவ்வொரு இதையும் பின் பாயிண்ட் பண்ணி ஒர்க் பண்றாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள அது மாறாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். பாஜக ஓட்டு, இந்த ஓட்டு காங்கிரஸ் கொஞ்சம் நல்லா மும்முனை போட்டியா உருவாக்கிட்டாங்கன்னா ஒரு வாய்ப்பு வரும். அதே டெல்லி தேர்தலை பொறுத்தவரையில காங்கிரஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணட்டும்னு ஆசைப்படுறீங்க. பிஜேபி மோடி லாயலிஸ்ட் ரவீந்திரன் துரைசாமி அதை ஆசைப்படுறீங்க. மத சார்பற்ற ஓட்டுக்களை காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் நல்லா பிரிச்சாங்கன்னா பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு எளிதுன்னு நான் கருதுறேன். பார்ப்போம், அவங்களே நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அந்த ஓட்டர்ஸுக்கும் தெரியும், டாக்டிக்கல் ஓட்டர்ஸு. பட் யூபி பீகார்ல தான் டாக்டிக்கலா பண்ணுவாங்க. இங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு மோனோலித்திக்கா இருந்து ஒரே எண்ண ஓட்டத்துல இருந்து போட்டுக்கிட முடியாது டெல்லியில. இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் பொறுத்திருந்து பார்ப்போம்னு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டார் ரவீந்திரன் துரைசாமி. இதுவே ஹரியானாவுக்கு அப்படி சொல்ல, மகாராஷ்டிராவுக்கு அப்படி சொல்ல, ராஜஸ்தானுக்கு அப்படி சொல்ல, சத்தீஸ்கருக்கு அப்படி சொல்ல, இதுக்கெல்லாம் மணிக்கணக்கில் பேசுனீங்க. டெல்லியை பொறுத்தவரை உங்களுக்கும் ஒரு என்ன நடக்கும், இதுல ஒன்றும் பெருசா நம்மளால உறுதியா சொல்ல முடியலையா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குல்ல பிஜேபி விஷயத்துல. ஆசைப்படுற மாதேஷ், பார்ப்போம். ஆசை அப்ப நடக்குமோ நடக்காதோ, ரெண்டுத்துல எதுனாலும் இருக்கலான்றீங்க. ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும், பார்ப்போம் மாதேஷ். நம்ம ஆளுங்க எப்படியும் அடிச்சிட மாட்டாங்களாங்கிற ஒரு ஆசையும் இருக்கு மாதேஷ், நம்பிக்கையும் இருக்கு. வரிசையா ஹரியானா, மகாராஷ்டிரா மாதிரி இப்ப டெல்லியும் வந்துராதா அப்படின்ற மாதிரி எண்ணத்துல இருக்கீங்க. டெல்லியை பொறுத்தவரை அப்படி என்ன பிஜேபி அங்க மிஸ்டேக் பண்றதா நீங்க பாக்குறீங்க சார்? இது மாதிரி ஓட்டு பிளக்சுவேட்டிங் ஓட்ஸ் இருக்குது. அந்த ஓட்டர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர்னா மோடிக்கு போடுறான், சீஃப் மினிஸ்டர்னா ஐஎம்ஏ பனியா ஐநோ பிசினஸ் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போட்டுறான். ஓகே, புரியுதுன்னு தெரியுது. இந்தியாவே ஆளக்கூடிய மோடி, அமித்ஷா எல்லாருமே டெல்லியில உட்காந்துக்கிறாங்க. ராஜ்நாத் சிங் இது வந்து அவங்க கண்ட்ரோல்லே இருந்தா நமக்கு இன்னும் வளர்ச்சின்னு அவங்க ஏன் நினைக்க மாட்டேன்றாங்க அந்த மக்கள்? தான் சொல்றேன்ல மதேஷ், பார்லிமெண்ட்டுக்கு மோடிக்கு போடக்கூடிய ஓட்டர்ஸ் ஒரு செக்ஷன் வந்து அசம்பிளினா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போட்டுடுறாங்க. அதுதான் உங்களுக்கு அந்த இதையும் சொன்னேன், உங்களுக்கு அந்த டயலாக் கூட சொன்னேன். ஸோ அது இந்த தடவை வந்து டிஸ்ப்ரூவ் ஆச்சுன்னா நல்லது, பார்ப்போம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் எதுவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவும் இல்லையா சார்? டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் சுவாரஸ்யம்னு சொல்றதுக்கு இல்லை, எப்படியாவது என்னென்ன ரூட்ல உண்டு, எந்தெந்த ஓட்டர்ஸை எப்படி எடுக்கணும்னு பாஜக ஃபைரிக்கா ஹெவியா நிற்கிறாங்க, பார்ப்போம். மோடியின் திட்டம் என்னவா இருக்கும் சார் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில்? பாஜக ஆட்சி அமைக்கிறது அவருக்கு திட்டம், அதுல ஆம் ஆத்மியை பலகீனப்படுத்தணுங்கிறது அவருக்கு திட்டம். இங்க எதுவும் கட்சி உடைக்கிறது, யாரையாவது கூப்பிடுறது, இழுக்கிறது ஒரு வேலையும் இல்ல. அது ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு அவங்க வந்து எப்படியும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு டீப் ரூட்டடா பார்த்தா கூட மதசார்பற்ற இதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்று, ராகுல் காந்தி ஒன்றுங்கிற மாதிரி ஒரு அவங்க ரெண்டு பேரும் எதிர்காலத்தில் அடிச்சுக்கிட்டு சூழ்நிலை வந்தாலும் பிஜேபிக்கு லாபம் தான். பட் இன்னைக்கு வின் ஃபர்ஸ்ட்ங்கிற லெவலில் ஜெயிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. மதீஷ் 50-50 சொல்ல முடியுமா, இல்ல 70-30 சொல்ல முடியுமா, இல்ல 75-25 சொல்ல முடியுமா சார்? பிஜேபி வர்சஸ் நான் ஆம் ஆத்மியே சொல்றேன். நான் காங்கிரஸ் வேணாம் அந்த ரோட்ல, நான் எடுத்துக்கல. பாஜக கடுமையா முயற்சி பண்றாங்க மதீஷ். எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில்னு நம்ம ஏவிஎம் பேனர்ல போடுவாங்க இல்லையா, எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில், முயற்சி திருவினையாக்குன்னு, முயற்சி திருவினையாக்கட்டுன்னு நம்புறோம் மதீஷ். ரைட், ரொம்ப அப்போ வலிமையா இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். கரெக்ட். 2 முறை ப்ரூவ் பண்ணவரை நம்ம எதிரியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய வழக்கம் நமக்கு கிடையாது மதீஷ். பட் பிஜேபி மிக கடுமையாக ஒர்க் பண்றாங்க, இந்த தடவை அடிச்சிடணும்னு நிற்கிறாங்க. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டுமே அதிகமாக ஒர்க் அவுட் ஆகுது, மற்ற ஸ்டேட்ல ஏன் சார் பெருசா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? அதுக்கு என்ன காரணம்? ஏன் டெல்லியில கூட அது
ஒர்க் அவுட் ஆனா காங்கிரஸ் வந்து தங்களுடைய மைலேஜ் குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்களா? ஆனா ஆம் ஆத்மியை ஆதரிக்கிறவங்க காங்கிரஸ் கூட ஆதரிக்கல, அந்த மாதிரி சிக்கலும் இருக்குது. அதுதான் தமிழ்நாட்டின் காரணம். திமுகவை தவிர வேற யாருக்கும் கால் கிடையாது. திமுகவை தவிர வேற யாருக்கும் கால் கிடையாது. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆதவ அர்ஜுனு, சுனில் கனகூலு, எடப்பாடிக்கு ஆட்கள்லாம் எப்பா அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாதவங்கப்பா. காங்கிரஸ் ஏமாளி நாடார்களால, அந்த ஆர்எஸ்எஸ்க்கு பயந்து கோலத்தனமா ஓட்டு போடக்கூடிய கிறிஸ்தவ நாடார்களால டெபாசிட் ஒரே ஒரு தொகுதியில் வாங்கினாங்க. ஏன்னா நாடாருக்கு அந்த கட்சி ஒன்றும் பண்ணலை, ராஜ்சபா கூட கொடுக்காது. ஏமாளி இழிச்சவாயன் கிறிஸ்தவ நாடார் ஆர்எஸ்எஸ்க்கு பயந்து ஓசியில் ஓட்டு போடுவான்னு நினைக்கக்கூடிய அந்த கட்சி அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் டெபாசிட் வாங்கிச்சு. வேற எங்கேயுமே அந்த கட்சி டெபாசிட்டே வாங்கலை. வெறும் 4% ஓட்டு தான். அது எங்கேயுமே அந்த கட்சிக்கு காலோட தனிச்சு நிற்க முடியாது. வாசன் 4.3, வாசன் போன பிறகு 4ன்னு வச்சுக்கிடுங்க மேக்சிமம். தொல் திருமாவளவுக்கு 0.7% வாக்கு தான். மதிமுகவுக்கு 0.9% வாக்கு தான். ஜெயலலிதா ஒரு சீட்டு தான் தர முடியும்னு துரத்தி விட்ட பிறகு கம்யூனிஸ்டுகளுக்கு 6.5% ஓட்டு தான். அப்போ இவங்கெல்லாம் வந்து ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்த திமுகவை ஆதரிச்சு திமுகவோட நின்று ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில ஜெயித்திருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வெற்றி பெறதை வரை தொடரும். ஏன்னா அங்க இருந்து யாராவது வெளியேறினாங்கன்னா அது தண்ணியில விட்டு தரையில தூக்கி போட்ட மீன் மாதிரி துடிச்சு சாக வேண்டியதான். அது காங்கிரஸ்னாலும் எடப்பாடி பக்கம் யாரும் வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த வார்த்தையெல்லாம் அது காங்கிரஸ்னாலும் சரி விசிகானாலும் சரி. நான் அதுல சில பேருக்கும் பேசிட்டு இருக்கேன். திருநாக்கர் சொன்னது நான் அவ்வளவு விஷயம் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அண்ணன் தான் திருநாக்கர் சொன்னேன். அண்ணனோட இதை நம்ம சிறப்பாக தான் சொல்லுவோம். அதே மாதிரி இங்க சகோதரர் தொல் திருமா வட தமிழகத்தின் வெற்றி வீரர் தான். அண்ணன் வைகோ இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மகத்தான சேவைகளை செய்தவர். பெற வேண்டிய உயரத்தை அண்ணன் வைகோ பெறல, மனசார சொல்றோம். ஒரு கட்டத்தில் கராத்தே செல்வினை தடாவில் போட்டுட்டாருங்கிற கோபத்துக்கு பாமகவும் மதிமுகவும் கூட்டணி வர விடாம நம்ம மிஸ்ஸா தேவேந்திர மாவட்ட செயலாளர்லாம் வச்சு தடுத்தது நம்ம தான். ஆனால் அன்னைக்கு ஒரு மக்கள் தொண்டரை ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் மைண்ட் உள்ள ஒருத்தரை நம்ம தடுத்திருக்கோம்னு இன்னைக்கு உணர்றோம். பட் இன்னைக்கு வந்து அவரோட யூட்டிலிட்டி இருக்கு, பலம் இருக்குது. பட் அது கேட்டலிஸ்டாட்டு வந்து நிறைய ஓட்டுகளை திமுக கொடுக்குறாரு. அதையும் அவரை குறைச்சி மதிப்பிட முடியாது. அவரும் வந்து திருநெல்வேலி வடக்கு, கொங்கு பகுதி, தேனி பகுதி பரவலாக வந்து அவரும் நல்லா ஓட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றாரு. பட் தனிச்சு அவரோட பலமும் 0.9 தான். ஸோ கம்யூனிஸ்டுகள் அவங்க வந்து மக்கள் தொண்டர்கள், சர்வீஸ் மென்டாலிட்டி உள்ள லீடர்ஸ். அது தியாக வரலாற்று. இந்தியா கூட்டணி இங்க மட்டும்தான் மற்ற ஏன்னா இங்க யாரும் ஸ்டாலின் கிட்ட வந்து எங்களுக்கும் கால் இருக்குன்னு சொல்ல முடியாது லெவல்ல அங்க யாரும் இல்ல. ஓகே. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் வெளியேறினாலும் எடப்பாடி கட்சி ஒரு வன்னியர் கட்சி தான். வன்னியர்களின் பெருந்தலைவராக தான் ஐயா எடப்பாடி இருக்கிறாரு. காங்கிரஸ் செல்வாக்குள்ள கன்னியாகுமரியில் 4%. ஐயா கோச்சிக்கு போறாருங்க. சரி, ஐயா கோபிச்சாலும் டேட்டா 24 டேட்டா அதைத்தானே சொல்லுது. ஐயாவுக்கு ரவீந்திரசாமி மனச்சாட்சிப்படி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுவான், நியாயத்தை பேசுவான்னு ஐயாவுக்கு தெரியும், நியாயம் தானே தெரியும். திருநெல்வேலியில 8%, தூத்துக்குடியில 15%. எங்க காங்கிரஸ் எடப்பாடி நம்பி எங்க ஜெயிக்க முடியும்? ஐயா மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஜெயிக்க முடியும். என்டிஏல இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமியோட போனா சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம் இங்கிட்டெல்லாம் ஜெயிக்க முடியும். நான் மறுக்க வரல. அப்போ ரவீந்திரசாமி வந்து கரெக்டா பேசுவாங்கிறது ஐயாவுக்கு தெரியும். மருத்துவர் ஐயாவுக்கு இந்த பெரிய தகவலை சொல்றீங்க. ஐயா என்டிஏவோட உங்களுக்கு எங்கெங்க பலம் இருக்கு, உங்க பெல்ட் எல்லாம் பலம் இருக்கு ஐயா எடப்பாடியோட சேர்ந்தான்னு ஒரு தகவல் நல்ல மனசோட சொல்றீங்க. பரவாயில்ல. அதையும் தெரியும். ஐயா வந்து கிளிய வளர்த்து பூனட்டை கொடுத்து அடுத்தால அரசியல் பண்ண முடியாமலும் போக மாட்டாருன்னு எங்க ஐயா கூட நான் இருந்து அவருக்கு உணர்வை நான் தெரிஞ்சவங்கனால அதுலயும் ஐயாவுக்கு என்ன ஓட்டம் எனக்கு தெரியும். அதனாலதான் 2024 எல்லாரும் ஐயா அதிமுக போன்னு சொல்லும் போது ஐயா கிளிய வளர்த்து பூனைகிட்ட கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி என் கருத்து ஜெயித்தது. எத்தனை விவாதங்கள் என்னோட நண்பர்கள்லாம் அதிமுக பாமக கூட்டணி வந்துட்டுன்னே எடுத்தாங்க. சரி, நான் சிரிச்சுக்கிட்டேன். ஐயாவை எனக்கு தெரியும். ஐயா எந்த அடிப்படையில் ஐயா கிட்ட நம்ம வைகோ தலைமை ஏற்கக்கூடாதுன்னு சொன்னோமோ அதே அடிப்படையில் எடப்பாடி தலைமையும் ஏற்க மாட்டாருன்னு நம்ம நம்பணும். அது நடந்தது. என்றாலும் தோல்விக்கு பிறகு ஐயா 26 என்ன செய்யறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். 50-50 இந்தியா கூட்டணியை பற்றி கேட்டிருந்தா நேராக அப்படி இப்படி ஒரு சுத்து ஒரு எடப்பாடி ஐயாவை பற்றி எல்லாம் வந்து எங்கேயோ வந்து நின்று இருக்குது. பட் காலங்கள் மாறும். அரசியல்ல யாரும் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. காட்சிகளும் கூட மாறலாம். காத்திருப்போம் சார். பட் பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் உண்டு, நிரந்தர நன்மை உண்டு. யாருக்கு எது நன்மைங்கிறதா முக்கியம். அதனால கேப்டன் விஜயகாந்தின் துணைவியார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் வந்து ஒரு MOS என்டிஏக்குள்ள அவங்களுக்கு அளித்தாவது
26 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவை என்டிஏக்குள்ள கொண்டு வர்றது மோடிக்கு 29 லாபம் அளிக்குங்கிறது எங்களோட ஒரு பார்வை தான். பாருங்க, நல்ல ஸ்ட்ராட்டஜி சார், நல்லா அருமையா போட்டு கொடுக்குறீங்க. எப்படியாவது எடப்பாடியை தனிமைப்படுத்தணுன்ற எண்ணம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. சீமான் பாணியிலே சொல்லிடுவோம், தந்தை பெரியார் ஒழிகங்கிறது எங்க நோக்கம் இல்லை, பிரபாரம் வாழுகன்னு சொல்ல மாதிரி மோடி வாழுங்கிறதா எங்க நோக்கமே தவிர எடப்பாடியை ஒழிக்கிறதுக்கு இல்லை. பட் எடப்பாடியை 26ல் 3ஆவது தள்ளுனாதான் 29ல் மோடி தமிழ்நாட்டில் வாழ முடியும். பார்க்கலாம் சார், காத்திருந்து பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ்.